முத்து அண்ட் மீனா சீக்கிரமே ஒரு அழகான குழந்தையை பெத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க புதுசாலாம் எதுவும் டாபிக் இல்லைங்க. ஏன் ப்ரொமோல காட்டின டாபிக் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் முத்துவுக்கு குழந்தை பெத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருது. லாஸ்ட் எபிசோட்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ எப்போ ஸ்வீட் தரப்போற அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்டாங்க. ஸ்வீட் தானடா வேணும், இப்போ நான் கடையில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல அதற்கு செல்வம் இருந்துகிட்டு டேங்க பாரு, ஸ்வீட் நாங்கள் எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா நீ எப்போ குழந்தை பெத்துக்க போற அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம், உனக்கு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் முத்து மனசுக்குள்ள குழந்தை அப்படின்ற ஒரு ஆசை வருது. முத்து அப்பதான் குழந்தை அப்படின்ற விஷயத்த இமேஜின் பண்றாரு. சோ அப்படியே கட் பண்ணா இங்கிட்டு மீனாவுக்கும் அதே சுச்சுவேஷன் தான் நடக்குது. என் பையன் இந்த மாதிரி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆள் ஸ்வீட் கொடுக்குறாங்க. சோ அப்ப மீனா கிட்டேயும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க, நீங்க எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ மீனாவுக்கும் அப்பதான் குழந்தை அப்படின்ற ஒரு ஆசை வருது. சோ இந்த பக்கம் முத்துவுக்கும் அதே ஆசை, அந்த பக்கம் மீனாவுக்கும் அதே ஆசை. அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறத பத்தி பேசுறாங்க. என்னோட கணவர் எனக்கு பூ வாங்கிட்டு வந்து தருவாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு பெண் சொல்ல அதற்கு மீனா இருந்துகிட்டு ஏன் அப்படி சொல்ற, நான் பூக்கடையில் வேலை பார்க்குறேன், இது நாள் வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்ததே இல்லையே அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதற்கு அது வேற மீனா, நம்ம என்னதான் பூக்கடையில் வேலை பார்த்தாலும் கணவர் வாங்கிட்டு வந்து கொடுக்குற பூ மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ட் வீட்டில் உட்காந்து மீனா கனவு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எதை பத்தி அப்படின்னா நம்ம முத்து இவங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரியும் அதை பார்த்து அவங்க மெர்சல் ஆகிற மாதிரியும் அப்படி கனவு காண்றாங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன நான் ரீல்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சுருதி நீங்களாம் யார் யாரெல்லாம் பூ வைக்கிறீங்களோ அவங்களாம் பூ வைங்க, நான் எல்லாரையும் பூ வச்சு ஒரு ரீல்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. எல்லாரும் அவங்க பூ வைக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை விஜயா இங்க நம்ம மீனாவுக்கு மட்டும் முத்து ஆளக்கானு, முத்து வெளியே போயிட்டாரு, வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் பூ வாங்கிட்டு வர்றாரு. ஸோ மீனாவுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ மீனாவும் பூ வச்சுக்கிட்டாங்க. பட் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அண்ட் அந்த நேரத்தில் தான் அண்ணாமலை நம்ம மீனா கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் கொஞ்சம் பணம் தரமா கிறிஷ்க்கு, நீ அடுத்த தடவை போகும்போது ட்ரெஸ் ஏதாவது எடுத்துட்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. அப்போ மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல மாமா வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கிறிஷால இவங்களுக்கு பிரச்சனைகள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இல்ல மாமா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அண்ணாமலை கேட்கிறாரு, ஏமா வேணான்னு சொல்ற, நீ இப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது, நீ வேணான்னு சொல்ற அப்படின்னா அதற்கு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமா மாமா நாங்க என்னதான் கிறிஷுக்கு விழுந்து விழுந்து நாங்க நல்லது செஞ்சாலும் ஆனா கிறிஷோட அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவர் கூட கிறிஷ் இருந்தா கிறிஷ் இவர் மாதிரி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் அண்ணாமலைக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னடா அது, இந்த உலகத்துல நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் தான் போலையே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஃபீல் பண்றாரு. மீனாவும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. அண்ட் முத்து நல்ல பையமா, அவனை சிறுத்தை பள்ளிக்கு போறதுக்கு நான் விட்டுறக்கூடாது, அன்னைக்கு பண்ண தப்ப இன்னைக்கு முத்து பண்ணும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்ற மாதிரி முத்துவோட பெருமையை சொல்ல அப்ப மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேத்துல யாரு போனாலும் உங்களுக்கு வருத்தம் தானே மாமா, இவர் போனா என்ன அவர் போனா என்ன, ரெண்டுமே உங்க பிள்ளைங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லி மீனா கொஞ்சம் மாறுதல் படுத்துறாங்க. ஆனா இருந்தாலும் முத்து செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்றாரு. விடுங்க மாமா, காலப்போக்கில் இந்த விஷயங்கள் எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க. ஸோ ஒரு வழியா ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் போயிருது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்து மீனா சேர்ந்து எப்படி ஃபேமிலியா லைஃபை கொண்டு போறது அப்படின்ற விஷயத்தை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.